வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம காய்கறிகளையும் மற்ற மளிகை பொருட்களையும் எப்படி சுத்தம் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கையில் என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதை சுத்தம் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக மொபைல் ஃபோன், நீங்கள் போட்டுட்டு இருந்த கண்ணாடி இதெல்லாம் கூட நீங்கள் ஹேண்ட் சானிடைசரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நல்லா சுத்தமான இடத்துல வைக்கிறது. இங்கே நான் ஆல்ரெடி ஃபோனையும் கண்ணாடியும் சுத்தம் பண்ணிவிட்டேன். வீடியோக்காக இன்னொரு தடவை எடுக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனான இடத்துல வைங்க. இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது நம்மளோட பர்ஸை கூட நீங்கள் வெளியில் சுத்தம் பண்ணிடலாம். பட் உள்ளே இருக்கிற காசை நம்ம சுத்தம் பண்ண முடியாது. வெளியில் சுத்தம் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. வேணுங்கும் போது மட்டும் எடுங்க. அடுத்ததாக மளிகை பொருட்களுக்கு வருவோம். நல்லா சீல் பண்ண மளிகை பொருட்களை மட்டும் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி டெட்டாலை இதில் சேர்த்துருங்க. இதுக்கு நீங்கள் டெட்டால் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. டெட்டால் மாதிரி எந்த ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராப்பராக சீல் பண்ண பொருளை மட்டும் போடுங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாதுன்னு தெரிஞ்சால் மட்டும் இதில் போடுங்க. இதில் நான் சீஸும் பன்னீர் பாக்கெட்டை கூட போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி அதில் உள்ளே போகாது. இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி வெளியே எடுத்துருங்க. அடுத்ததாக காய்கறிகளுக்கு வருவோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மஞ்சளும் கல்லுப்புமே நல்லா கிருமிங்களை கொள்கிற தன்மை உள்ளது. ஸோ தயவு செஞ்சு டெட்டாலோ இல்லை அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அது நம்மளுக்கு நல்லதில்லை. முருங்கைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முருங்கைக்காய் நம்ம எப்படி கட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் அப்படியே போடுங்க. அடுத்த காய் நம்ம கழுவுற வரைக்கும் இது மஞ்சள் தண்ணியிலே இருக்கட்டும். அடுத்ததாக நான் அவரைக்காய் கழுவ போகிறேன். இது கழுவுற வரைக்கும் அந்த முருங்கைக்காய் அப்படியே மஞ்சள் தண்ணியில் இருக்கட்டும். முருங்கைக்காய் போதுமான அளவுக்கு மஞ்சள் தண்ணியில் இருந்துச்சு. அதை வெளியே எடுத்துட்டு இப்போ அவரைக்காய் அதில் போட்டுடலாம். இலைங்களை தவிர மீதம் இருக்கிற காய்கறிங்க எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரியே கழுவிக்கலாம். ஒரு காயை நீங்கள் சுத்தம் பண்ணுற வரைக்கும் இன்னொரு காய் மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முள்ளங்கியை இந்த மாதிரி இலையை கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணுங்கள். நடுவே தண்ணியை மாற்ற மறந்துடாதீங்க. தண்ணி சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் மஞ்சள் தண்ணியை கூட நடுவில் ஒரு தினம் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சிக்கு வருவோம். இஞ்சியை நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் ஈஸியாக சுத்தம் பண்ண முடியும். ஸோ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம புதினாவை க்ளீன் பண்ண போகிறோம். புதினாவை கட்டை பிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போடுங்க. புதினாவை நீங்கள் கொஞ்ச நேரம் தண்ணியில் அப்படியே போட்டிங்கன்னா மண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் விடுங்க. இல்லைன்னா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டுருங்க. அடுத்ததாக கொத்தமல்லி நம்மளுக்கு பொதுவாக வேரோடு தான் கிடைக்குது. வேரை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடுங்க. இதுலேயும் மண் இருக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியில் விட்டிங்கன்னா மண் தானாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ மல்லி இலையும் மஞ்சள் தண்ணியில் போட்டுடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. நீங்கள் எப்படி புதினா கொத்தமல்லியை சுத்தம் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் சுத்தம் பண்ணிடுங்க. இஞ்சி சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நல்லா ஊறிடுச்சுன்னா ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையை சுத்தம் பண்ண மறந்துடாதீங்க.
காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம், அதனால இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது ஃப்ரிட்ஜில் போட முடியும். இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போட்டிங்கன்னா தானாகவே காஞ்சிரும். கொஞ்சம் பெரிய பெரிய காய்ங்க எல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வெஜிடபிள் ட்ரேயில் போட்டுடலாம். தக்காளி இந்த மாதிரி கவரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை காம்பை கிள்ளிட்டு பேக் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நாள் வரும். இதையும் கவரில் போட்டுக்கலாம். எதெல்லாம் கவரில் போட முடியுமோ அதெல்லாம் கவரில் போடுங்க. பெரிய பெரிய காய்கள்லாம் நீங்கள் கிளிங் சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும். முருங்கைக்காயை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, எப்படினாலும் கட் பண்ணணும். அந்த கட் பண்ண இடத்துல கிளிங்கை நல்லா சுற்றுங்க, அப்போ தான் முருங்கைக்காய் ரொம்ப நாள் வரும். கட் பண்ண முட்டைக்கோஸை கூட நான் கிளிங் வச்சு சுற்றியிருக்கேன். இல்லைனா ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவரில் போட்டு டைட்டாக கட்டுங்க. காற்று போகாமல் உங்களால் கட்ட முடியும்னா அது கொஞ்சம் அதிக நாள் வரும். பட் என்ன தான் இருந்தாலும் கிளிங் தான் பெஸ்ட்டு. கிளிங் நல்லா டைட்டாக சுற்றும். ஸோ அதனால் ரொம்ப நாள் காய்கறிங்க கெடாமல் இருக்கும். அடுத்ததாக இலைங்களுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஏன்னா சீக்கிரம் காஞ்சிரும், அதை ஃபஸ்ட்டு கவரில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாக்கு நீங்கள் கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். நல்லா ஒரு டவலோ இல்லை ஒரு நல்ல துணியில் விரித்து விடுங்க, கொஞ்சம் நேரம் காயட்டும். கொத்தமல்லியும் புதினாவும் நீங்கள் தண்ணியோட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டுரும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ புதினாவை நான் இலையை மட்டும் எடுத்து கவர் பண்ண போகிறேன். இதோ புதினா ரெடி. இதை நல்லா டைட்டாக கட்டி வச்சிருங்க. புதினாவை விட கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் காயாது. அதனால ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க. இப்போ இதை கவரில் போடுங்க. கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பரே உறிஞ்சிக்கும். இதுவும் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய காய்கறிங்கெல்லாம் ரெடி. அடுத்ததாக தேங்காயும் வெங்காயமும், இது ரெண்டையும் கழுவ முடியாது. இதை கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. அப்படியே வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள் ஓரமாக எங்கேயாவது வச்சுருங்க, கைப்படாத இடத்துல. அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அரிசி பருப்பு முடிஞ்ச அளவுக்கு சீல் பண்ண பேக்கெட்டில் வாங்குங்க. அதை இப்படியே நீங்கள் கொட்டிக்கலாம், ஏன்னா உள்ளே யாரும் கை வச்சிருக்க மாட்டாங்க. கவரை எங்கேயும் படாமல் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.